Next topic, plant succession. Plant succession அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி வளர்ச்சி முறை அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க போகிறோம். We very often see that forest and lands in our areas are drastically affected by natural calamities. இதனால எல்லாம் வெள்ளத்தால், earthquake and anthropogenic means activities என்ன man-made அது என்னென்னா fire, overgrazing, cutting of trees. Due to these reasons, all plants of an area were destroyed. அப்போ என்னன்னா அழிஞ்சு போயிடுது. ஒன்று நேச்சுரல் கலமிட்டிஸ், எதனால் எர்த்குவேக், ஃப்ளட்டுனால, இல்லை ஆந்த்ரோபோஜெனிக்னா மேன்மேடு, ஃபயரு, ஓவர் கிராசிங், கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். அதனால் என்னன்னா அந்த பிளான்டிங் ஏரியா வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அண்ட் தி ஏரியா பிகம் நியூடு. when we observe this area over a period of time, we can see that it will be gradually covered by plant community again and become fertile. Such a successive replacement of one type of plant community by other the same area or place is known as plant succession. So the first invaded plants in a barren area, அதாவது தரிசு நிலம்னு சொல்லும் இல்லையா, barren area are called pioneers. On the other hand, a series of transitional developments of plant communities one after another in a given area is called serial communities. என்ன அப்படின்னா transitional development of plant communities. At the end of a final stage and a final plant community gets established, which is called a climax or climax community. First beginning start ஆகி end of the community தான் என்னது climax. Okay. Then characteristics of ecological plant succession பார்க்கும்போது, it is a systematic process which causes changes in specific structures of plant community. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ஸு எதனால் காசஸ் அஃபெக்டட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி. இட்ஸ் எ ரிசல்டன்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் எதெல்லாம் பயோட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம் ஆர் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி, ஒரு நிலையான இது இருக்க, இன்டு எ ஸ்டேபிள் கம்யூனிட்டி. கிராஜுவல் ப்ரொக்ரெஷன் in species diversity, total biomass, niche specialization and humus content of soil takes place. இதெல்லாம் இதோட சக்சஸன் காரணம்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, டோட்டல் பயோமாஸ், அந்த ஈக்காலஜிக்கல் நிச், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வளம் ஹியூமஸ். இட் ப்ரோக்ரஸஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். இதுவும் கோஆர்டினேட் ஆகிருக்கும், ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். இட் மாடிஃபைஸ் த லோயர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம்ஸ் டு ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ். எங்கேருந்து? ஃப்ரம் யூனிசெல்லுலர் டு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இட் கிரியேட்ஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கு இடையில். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன். The various types of succession have been classified in different ways on the basis of different aspects. There are as follows. Primary succession, the development of plant community in a barren area where no community existed before is called primary succession. The plant which colonize first in a barren area called first start of pioneer species, armanella, or primary community or primary colonies. Generally, primary succession takes a very long time for the occurrence of any region. ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆகுறது ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா தரிசு நிலம்,
புறம்போக்கான நிலம் அதில் அப்படின்னா எது எல்லாமே எக்ஸாம்பிள் மைக்ரோப்ஸ் லைக் இன் மாசஸ். செகண்டரி சக்சஷன் இது வந்து கொஞ்சம் டெவலப்மெண்டட். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி இன் என் ஏரியா வேறு ஆல்ரெடி டெவலப்டு கம்யூனிட்டி ஏற்கனவே ஃபார்ம் ஆனது ஹேஸ் பீன் டெஸ்ட்ராய்டு பை சம் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ளட் ஃபயர் ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் known as secondary succession. Generally this succession takes less time than the ஃபஸ்ட்டு இதுக்கும் செகண்ட் இதுக்கும் என்ன, இது வந்து ஷார்ட் டியூரேஷன், சீக்கிரமாக டெவலப் டைம் டேக்கன் அது பிரைமரி சக்சஷன். டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி அண்ட் செகண்டரி டெவலப்பிங் இன் பேரன் ஏரியா. அதில் வளர்ந்ததுக்கப்புறம் டெவலப்பிங் இன் டிஸ்டர்ப்டு ஏரியா initiated due to biological or any other external factors. SARS due to external factors only. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நோ சாயில் வைல் பிரைமரி சக்சஷன் ஸ்டார்ட். இது ஆல்ரெடி இருக்கக்கூடியது ஸ்டார்ட்ஸ் சாயில் கவர்ஸ் இஸ் ஆல்ரெடி பர்சன். இது வந்து பைனியர் ஸ்பீசிஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் என்விரான்மெண்ட். இதுலேருந்து வரக்கூடியது. இதுலேருந்து பைனியர் ஸ்பீசிஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட். It takes more time to complete. ரொம்ப நாள் அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி அந்த லேண்டில் வளர்ந்து வர்றதுக்கு. It takes comparatively less time to complete. Example, the forest destroyed by fire and excessive lumbering may be reoccupied by apes over a period of times. Allogenic succession. Allogenic succession occurs as a result of abiotic factors. That replacement of existing community is caused by other external factors, soil erosion, leaching, and not by existing organism. Example என்னன்னு பார்த்தா in a forest ecosystem soil erosional அடிச்சிட்டு போயிடுது ஆர் லீச்சிங் ஆர் எலிவேஷன் சொல்லுவோம். Alter the nutrient value of the soil leading the change of vegetation in that area. Next இந்த டைப்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு பார்க்குறோம். ப்ரைமரி சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப பயனியர் எந்த இது டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி ஆன் பேரன் ஏரியா. செகண்டரிங்கிறது இதுலேருந்து டெவலப் பண்ணுது டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி ஆன் டிஸ்டர்ப் ஏரியா. ஆட்டோஜெனிக் சக்ஸஸ்ங்கிறது கண்ட்ரோல் பை பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ecosystem. Allogenic means controlled by abiotic components of ecosystem. Autotrophic means it occurs in the medium that is rich in inorganic substances. Heterotrophic, it occurs in the medium that is rich in organic substance. In the plant succession பார்த்தீங்கன்னா hydrosia. Succession start in region where water is plenty. Example pond, lake, stream, swamp. மீ சொன்னால் நம்ம மாடரேட்டாக பார்க்கக்கூடியது. சக்ஸஷன் ஸ்டார்ட் இன் ரீஜன் வேர் மாய்ஸ்சர் கண்டிஷன் இஸ் அடிக்குவேட். சிரோசியருங்கிறது என்னது டெசர்ட் ஏரியா. ஸ்டார்ட் இன் ரீஜன் வேர் மாய்ஸ்சர் இஸ் ப்ரெசன்ட் இன் மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்ரு. அதில் வந்து லித்தோனா ராக் இனிஷியேட்டிங் ஆன் ஏ பேரன் ராக். ஹேலோசியர் ஆறும் கடலில் சேர்ற இடம் இனிஷியேட்டிங் இன் ஷெலைன் வாட்ரு. செமோசியர் அப்படிங்கிறது சாண்டு. First hydrosia. The succession in a freshwater ecosystem is also referred to as hydrosia, freshwater. Succession in a pond begin with the colonization of pioneer like யாரெல்லாம் phytoplankton மேலே மேந்துக்கிட்டு இருக்குங்களே ஆல்கே அந்த மாதிரி. And finally end with the formation of climax community like forest. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் அதாவது டயக்ராமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே மேந்து ஸ்மால் டெப்ரிசஸ் இந்த டயக்ராமில் வந்து சின்ன சின்னதாக மேலே இருக்கும் மேலே அதுதான் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். அப்புறம் என்ன அப்படின்னா சப்மெர்ஜ்டு தண்ணிக்குள்ளே சப்மெர்ஜ்டு ரூட்டடு இருக்கும் ஆனால் லீவ்ஸ் எல்லாம் மேலே ஃப்ளோட்டிங் ஆகும். அடுத்து ரீடு ஸ்வாம் சேறு சேகத்தையான இடத்துல. அதுக்கடுத்து மார்ஷ் மெடோ ஈரமாக இருக்கும் ஆனால் தண்ணி அவ்வளோக்கா இருக்காது. அதுக்கடுத்து ஷ்ரப்பு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ஃபாரஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு phytoplankton stage.
It is a first stage of succession consisting of a pioneer community like green algae, diatoms, bacteria, etc. இதில் என்னது phytoplanktonஸில் இந்த colonization of this organism enrich the amount of organic matter and nutrient upon due to their life activities and death. This favors the development of next serial stage. அது என்ன ஸ்டேஜ்? சப்மர்ஜ்டு, தண்ணியில் மூழ்கி இருக்குது. as the result of death and decomposition of the plankton, silt brought from land by rainwater lead to a loose mud formation of the bottom of the plant. Hence the rooted submerged hydrobiotes begin to appear on the new substrate. Example, Cara, Utrigularia, Wallisneria, Hydrilla, etc. The death of and the decay of these plants will build up the substrate and bond to become shallow. Therefore, this habitat new replaces another group of plants which are of floating type. Next, third, submerged free floating. இந்த ரூட் எல்லாம் எங்கே இருக்கும்? below the water, மேலே வந்து லீஃப் பார்ட் எல்லாம். And during this stage, the depth of the pond will become almost 2 to 5 feet. Hence, the rooted hydrophobic plants and with floating large leaves starts colonizing the pond. Example, rooted floating plants like Nilambo, Nembe, Alli, தாமரை இதெல்லாம் பார்த்துக்கலாம். and Trapha. Some free floating species like Asola, Lemia, Ulfia and Fistia are also present in this stage. By death of decomposition of these plants further and the pond becomes more shallow. Due to this reason, floating plant species is gradually replaced by another species which makes new serial stage. அதுக்கடுத்து fourth என்னன்னு பார்த்தா arid swamp stage. It is also called an amphibious stage. One mark கேட்பாங்க. During this stage தண்ணி அதிகமாக வேணும், but soil. During this stage, rooted floating plants are replaced by plants which can live successfully in aquatic as well as aerial environment. Example, Typha, Phragmites, Sagittaria and Scripus. At the end of this stage, water level is very much reduced. And making it suitable for the continuous growth of amphibious plant. Agreed, the marsh meadow stage, when the pond becomes swallowed due to decreasing water level. Species of Cyperaceae, Poaceae, நெல்லு இது மாதிரி குடும்பம் such as Carex, Junus, Cyperus, Helicaris colonies the area. They form a mat-like vegetation. அப்படியே மேட் மாதிரி கீழே with the help of their much branched root system. This leads to an absorption of large quantity of water. At the end of this stage, the soil becomes dry and massive vegetation disappears gradually and leads to என்ன ஸ்டேஜ் வந்துடும்? shrub stage. As the appearance of marshy vegetation continues, soil becomes dry iron. Hence, this area are now invaded by terrestrial plants like shrub, Salix cornus, and trees, Populus alnus. These plants absorb large quantity of water and make the habitat dry. So, further accumulation of human with a rich flora, அதிகமான இருக்கும் flora of microorganism, produce minerals in the soil, ultimately favoring the arrival of new tree species in the area. அடுத்து பார்த்தா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் தான் லாஸ்ட். கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி 1 mark of Hydrosphere, a variety of trees invading the area and develop any one of the diverse type of vegetation.
Example temperate mixed forest, Alnus, Acer, Casuarus, longest plant, tropical rainforest, Atrocarbus, cinnamon, and tropical deciduous forest, bamboo, tectona, teak maram. In the 7 stages of hydrosphere, success stage 1 is occupied the 1 mark pioneer stage 6 while the stage 7 occupied by last ending climax community. The stage of 2 and 2 6 occupied a serial community. Next, significance of plant succession. Succession is a dynamic process, hence, an ecologist can access the study of several stages of plant community found in the particular area. The knowledge of ecological succession helps to understand the controlled growth of one or more species in a forest. அடுத்து பார்த்தீங்கன்னா utilizing the knowledge of succession, even dams can be protected by யாரால preventing siltation. It gives information about the techniques to be used during reforestation and afforestation. It helps in the maintenance of pastures. Plant succession helps to maintain species diversity in an ecosystem. Patterns of diversity during succession are influenced by resource availability and disturbance by various factors. அடுத்து பார்த்தீங்கன்னா primary succession involves a colonization. ஒரு colony form of habitat on area divide of life, option of life. Secondary succession involves the re-establishment of a plant community in a distributed area, disturbed area or habitat. Forest and vegetation that we come across all over the world are the result of plant succession. That's all chapter 7 over.